நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார். இந்த நாளில கூட ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தேவாலய ஈடுபாடை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது, தேவ சமூகத்துல சென்று அன்றாட செபித்து வருகிற மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் ஏற்படுத்துகிற ஒரு பெரிய மாற்றம் குறித்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்மில் அழுக்கு இருப்பது வரையிலும் நமது தனிப்பட்ட ஜபத்தில் அவரை ஏறெடுத்து பார்த்து அறிய முடியாது, காண முடியாது, அனுபவிக்க முடியாது. இதனை ஏசாயா 6ஆம் அதிகாரத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கிற மனிதனாயிருந்தார். அன்றாடம் அவர் தேவ சமூகத்துல போய் ஜெபித்து வந்தார். தேசத்துல ஒரு இக்கட்டான காலம் போய் கொண்டிருக்கிறது. உசியா ராஜா மரணமடைந்த நேரம், ஒரு குழப்பமான நேரம், ஒரு வருத்தம் நிறைந்த நேரம். அடுத்த தலைவர் யார் எழும்புவார்? நல்ல மனிதர்களாக எழும்புவார்களா இல்லையா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்துல மனிதர்களோடு பேசி பேசி நேரத்தை செலவிடுவதை விடவும் தேவ சமூகத்திலே சென்று தேவனை நோக்கி செபித்து தேவனிடத்திலிருந்துள்ள உண்மைகளை, சத்தியத்தை, தேவ சித்தத்தை, தேவ தரிசனத்தை, தேவ விருப்பத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்படுவது நன்றாயிருக்கும் என்று நினைத்து ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே ஜெபிப்பதற்காக வருகிறார். தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் தனக்கு பலன் இருக்கிறதோ, எவ்வளவு நேரம் தனக்குள் அந்த ஆர்வங்கள் இருக்கிறதோ, அதுவரையிலும் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிப்பதற்காக தேவாலயம் வருகிறார். இவ்விதமாய் தேவாலயத்துக்கு வந்து தேவனுடைய சாயலை கண்டார், தேவனுடைய மகத்துவங்களை கண்டார், தேவனுடைய சத்தத்தை கேட்டார், தேவ விருப்பத்தை அறிந்தார். தன்னை குற்றவாளி என்றும் தன்னை பாவி என்றும் அவர் அறிந்து கொண்டார். இவைகளை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். தேவாலயத்தில் போய் ஜெபிப்பதினாலே தரிசனம் உண்டாகிறது என்பதை 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஜபத்தில், உபவாசத்தில் தரிசனம் உண்டாகிறது. தேவாலயத்திலே சென்று ஜெபிப்பதனாலே தேவலோகத்து தரிசனை, தேவனுடைய தரிசனத்தை நாம் காண முடியும், முகமுகமாக நாம் காண முடியும். மட்டுமல்ல, தேவாலயத்தில் போய் ஜெபிப்பதனாலே தேவ மகிமையை காணும் பாக்கியமும் இந்த ஏசாயாவுக்கு கிடைத்தது. மோசே தேவனை காண கெஞ்சி பிரார்த்தித்தார். மிகுந்த சிரமப்பட்டு தேவனை அவனை காணும்படியான பாக்கியம் கிடைத்தது. ஆனால் அந்த தேவனுடைய மகிமையை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அன்றாடம் தேவ சமூகத்துல போய் ஜெபிப்பதனால அவர் ஒரு நாள் அந்த தேவ மகிமையை கண்டார். தேவாலயம் தேவ மகிமையால் நிரம்பி இருந்ததை அவர் கண்டார். தேவனுடைய மகிமை எங்கும் நிரம்பி இருந்ததை கண்டு அவர் சந்தோஷப்பட்டார். அதே நேரத்தில் ஒரு பயபக்தி உடைய மனிதனாக அவர் காணப்பட்டார். தேவனுக்கு பயந்து தேவ சமூகத்துல பிரவேசிக்க கூடாதபடிக்கு அவர் மிகவும் நடுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார். தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ சமூகத்தை நாடும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவாலயத்தில் போய் ஜெபிப்பதனால தேவலோக துதியின் சத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டார். 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து
ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சத்தம், தேவ தூதர்களின் சத்தம் கேட்பது நல்லது. பரலோக துதியை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் கேட்டார்கள் என்று லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவதூதர்கள் தேவனை பாடி துதித்ததை கேட்டார்கள். இங்கும் எசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயத்தில் தேவனை பாடி துதிக்கின்ற தேவதூதர்களை அவர் கண்டார். அந்த அனுபவத்தை கண்டார், அனுபவித்தார், தேவ சத்தத்தை கேட்டார். தேவாலயத்தில் சென்று ஜெபிப்பதனாலே தன்னில் உள்ள அழுக்குகளை கண்டார். 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பை தளலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொன்னார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவ சமூகத்திலே தேவன் இருக்கிறார், தேவாலயத்திலே தேவன் இருக்கிறார். அங்கே போவதனாலே நம்மிலுள்ள அழுக்குகள் பரிகரிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னை தேவ சமூக கண்ணாடியின் முன் நின்று தூய்மையாக்கி கொள்ளவே தேவாலயம் வருகிறான். தேவனுடைய ஆலயத்திலே அவன் வருவதனாலே தேவனுடைய பரிசுத்தத்தை அவன் கண்டு தன்னில் இருக்கின்ற அசுத்தங்களை, அக்கிரமங்களை நீக்க அவன் தன்னை ஒப்பு கொடுக்க முடிகின்றது. தேவாலயத்தில் சென்று ஜெபிப்பதால் தேவ சித்தம் குறித்த சத்தம் கேட்டான் ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமல் கண்ணார கண்டு அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்டார், தேவ விருப்பத்தை அறிந்தார், தேவ நோக்கத்தை அறிந்தார். தேவ விருப்பம் அறிய வேண்டுமென்றால் தேவ சமூகம் கடந்து வர வேண்டும். சகரியா தேவ சமூகம் வந்து தேவனுக்கு ஆராதனை செய்த போதுதான் தன்னுடைய குடும்பத்திலே தேவ குழந்தை பிறக்க போகிறது என்ற சத்தத்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தில் சென்று ஜெபிப்பதனால் உண்டாகிற மகத்துவங்களை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 6ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதி வைத்திருப்பதை நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். நாமும் கர்த்தருடைய ஆலயத்திலே சென்று அன்றாட ஜெபித்து பழகுவதனாலே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்கள் நம்முடைய குடும்பங்களில் மட்டுமல்ல, நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை அறிய முடியும். அவைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்ய முடியும். இக்காலத்தில் அநேக குடும்பங்கள் சீர்கெட்டு போவதற்கும், அநேக தேவ மனிதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழும்படியாக போவதற்கும், தேவாலயங்களிலே தேவ மகிமை காணப்படாமல் போவதற்கும் தேவ சமூகத்தில் சென்று ஜெபிக்கிற மக்கள் குறைந்து போனதுவே காரணம். ஆகையினாலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று ஜெபிக்க நம்மை முற்றிலுமாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவா சமூகத்திலே தேவாலயத்திலே சென்று நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவ்விதம் ஜெபிப்பது உமக்கு பிரியமானது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவ சத்தத்தை நாங்கள் ஒரு நாள் கேட்க முடியும். தேவனுடைய மகிமையை ஒரு நாள் நாங்கள் காண முடியும். தேவனுடைய மகத்துவம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு காலம் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறோம். ஆகையினால தேவன் விரும்புகிற பிரகாரம் நாங்கள் நடக்க தேவரீர் எங்களை ஆண்டவர் உம்மிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்துல வந்து அன்றாடம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.